64 ஏய உணர்விக்கும் என் நம்மை தூய உருப்பளிங்கு போல் வாழ்வாள் என் உள்ளத்தின் உள்ளே வறுப்பளிங்கு வாராது இடர் படிக்க நிறமும் பவழச் செவ்வாயும் கடிகமழ்ப்பும் தாமரை போர்க்கையும் துடியிடையும் அல்லும் பகலும் அனவரதமும் துதித்தால் கல்லும் சொல்லாதோ கவி. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அருமைமிகு புதுக்கோட்டை கம்பன் கழகத்தினுடைய தலைவர் அவர்களே மற்றும் இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, நேரத்தினுடைய அருமை கருதி நான் மிக நேரடியாக தலைப்புக்குள்ளே நுழைய விரும்புகிறேன். ஏனென்றால் எனக்கு பின்னாலே கலைமாமணி திரு வீரமணி ராஜி அவர்களுடைய ஒரு அற்புதமான இசை நிகழ்ச்சியும் இந்த மேடையில நிகழ இருக்கிறது. அந்த வகையில் மழை மட்டும் இன்று குறுக்கிடாமல் இருந்திருந்தால் சற்று முன்னதாகவே இந்த நிகழ்ச்சி தொடங்கி இன்னும் பல கருத்துக்களை பேசுவதற்கு ஏதுவாக இருந்திருக்கும். இருந்தாலும் யாதொரு குறையும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி வெகு சிறப்பாக, அடாது மழை பெய்தாலும் விடாத நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கும் என்பதற்கு சாட்சியாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நல்ல அரங்கம், நல்ல குளிர்ந்த சூழல், நிறைந்த மக்கள், வெகு சிறப்பான மேன்மக்கள் கொண்ட மேடை. இந்த மேடையிலே நின்று கொண்டு நான் கம்பனை தொட்டு கம்பனும் கலைமகளும் என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடையே 30 இருந்து 45 நிமிட கால அவகாசத்திற்குள் பேசி முடிக்க விரும்புகிறேன். இந்த மேடை கம்பரின் ராமாயண பாடல்களை பாகம் பாகமாக பிரித்து ஆய்ந்துள்ளது. 49 ஆண்டு காலமாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பது என்னை பொறுத்த மட்டும் ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அருள் இருந்தால் மட்டுமே இது சாத்தியம். 2 பேருடைய பேரருள் இதற்கு பின்னாலே இருக்கிறது. ஒன்று கலைமகளுடைய அருள், இன்னொன்று அந்த கலைமகளுடைய அருளை பூரணமாய் பெற்ற கம்பனுடைய அருள். இந்த 2மே இந்த கழகத்தவருக்கு இருக்கிறது. சகோதரி பாரதி அவர்கள் சொன்னது போல 2 மாதத்திற்கு முன்பாகவே இந்த நிகழ்ச்சி பற்றி அவர்கள் சிந்திக்க தொடங்கிவிட்டார்கள். பாரதியும் சரி, அவரை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய திரு முரளிதரன் மற்றும் சம்பத் சாரை பத்தி ரொம்ப சொல்லணும். அங்கே தேரெழுந்தூரில் நிகழ்ந்த கம்பன் விழாவிற்கு அவர் வந்திருந்தார். அங்கேயே அப்பொழுதே சொல்லிவிட்டார், நீங்கள் புதுக்கோட்டை நிகழ்ச்சியில வந்து பேச வேண்டும் அப்படின்னு. இவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு, இன்றைக்கு முனைந்திருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாலே மாதக்கணக்கிலே உழைப்பு. மதுரை சித்திரை திருவிழா கூட இத்தனை நாள் நிகழ்ந்ததில்லை. ஒவ்வொரு ஊருக்கு ஒரு அடையாளம். எனக்கு தெரிஞ்சு புதுக்கோட்டைக்கு ஒரு மிகப்பெரிய அடையாளம் கம்பன் கழகம் நடத்துகிற விழா. இந்த மேடை அந்த வகையிலே கம்பனை, அவனுடைய கவிதைகளை, அவனுடைய பாடல்களை நிறையவே ஆய்ந்திருக்கிறது. பல சான்றோர் பெருமக்கள் இங்கே பொழிந்து தள்ளி இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த மேடையிலே இதுவரையிலும் யாரும் சொல்லியிராத கம்பனை பற்றின சில தகவல்களை சொல்ல வேண்டும் என்று எண்ணித்தான் நான் கம்பனும் கலைமகளும் அப்படிங்கிற அந்த தலைப்பை இங்கே தந்தேன். இன்று நான் கூறப்போகும் செய்திகள் அநேகமாய் இந்த அவைக்கு புதிதாக இருக்கும் என்று நம்புகிறேன். கம்பனை ஆய்ந்து பல அறிஞர்கள் கட்டுரைகள் எழுதியுள்ளனர். அவர்களில் ஆசா ஞானசம்பந்தன் மற்றும் கம்பனடிப்பொடி காரைக்குடி சா கணேசன் அவர்கள், டாக்டர் தமிழண்ணல் மற்றும் இன்றைக்கு பெரும்புகழோடு கம்பன் புகழ் வாடி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் மதுரை மண்ணை சார்ந்த ஐயா சாலமன் பாப்பையா வரை பலர் எழுதியும் பேசியும் இருக்கிறார்கள். இவர்களில் டாக்டர் தமிழண்ணல் அவர்களுடைய ஒரு கருத்தை இங்கே நான் இப்பொழுது எண்ணி பார்க்கிறேன். அவர் கம்பராமாயண ஆய்வாளர்களையும்
பேச்சாளர்களையும் போற்றி அவர்களை எப்படி குறிப்பிடுகிறார் தெரியுமா? கம்பன் திறனி அப்படிங்கிறார். இதை எதற்காக சொல்லுகிறேன் என்றும் காரணம் சொல்லுகிறார். மேல்நாடுகளிலே ஷேக்ஸ்பியருடைய பாடல்களை திறனாய்வு செய்கின்றவர்களை ஷேக்ஸ்பியர் கிரிட்டிக் என்று அழைக்கின்றார்கள். அதே போல மில்டன் என்கின்ற கவிஞனுடைய பாடல்களை வியக்கின்றவர்களை மில்டன் கிரிட்டிக் என்று சொல்லுகிறார்கள். தமிழர்கள் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? இவர்களெல்லாம் பிறப்பதற்கு முன்பாகவே பிறந்து இவர்களாவது பேனாவும் ஏடும் தட்டச்சும் கொண்டு எழுதுகின்ற வசதியை பெற்றிருந்தார்கள். ஆனால் கம்பனோ ஏடும் எழுத்தாணியும் மட்டுமே கொண்டு 10,000 பாடல்களை பாடி அந்த பாடல்கள் இன்று வரை தமிழ் சமூகத்தை உயர்த்தி பிடித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தமிழ் பெரும்பாலும் பெரிதும் சிந்திக்கப்படுவது யாரால் என்று இந்த அவையில இருக்கக்கூடியவர்கள் நடுநிலையோடு சிந்தித்து பார்த்தால் தெரியும். அது கம்பன் கழகங்கள் நிகழ்த்துகின்ற கம்பராமாயண கருத்தரங்குகளாலும் கம்பனை தொட்டு நிகழ்கின்ற நிகழ்வுகளாலும் தான் அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் இருக்க முடியாது. திரு சம்பத்குமார் அவர்கள் பேசும்பொழுது சொன்னார், கம்பன் கழகம் என்பது ஏதோ தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலே மட்டுமில்லை, அது கடல் கடந்து இன்றைக்கு லண்டன் வரை பரவி இருக்கிறது, இன்னும் பரவும் என்று அவர் சொன்னார். 750 கோடி மக்கள் கொண்ட இந்த உலக மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 12 கோடி பேர் தமிழர்கள். அந்த கணக்கிலே போட்டுக்கொண்டால் 1.5% தான் தமிழனுடைய பங்கு. ஆனால் அந்த 1.5% பங்குக்குள்ளே மட்டும் இந்த உலகத்திற்கு மொத்தத்திற்கும் தரக்கூடிய அளவிற்கு இலக்கியங்கள் மிகுதியாக இருப்பது தமிழ் மொழியில் மட்டும்தான். இந்த 1.5% மக்கள் கூட்டம் தான் இந்த உலகத்திற்கு வாரி வழங்கி இருக்கிறது. அதிலே கம்பனுடைய ராமாயணம் இருக்கிறதே, அது நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறது. இந்த கம்பன் கழகத்தை பற்றியும் இந்த கம்பன் கழகத்தினுடைய செயல்களை பற்றியும் கூட தமிழர்கள் என்ன சொல்லுகிறார் என்றால், என்னை பொறுத்த மட்டிலே ஒவ்வொரு கம்பன் கழகமும் ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலும் ஒருபடி போகிறார். இந்த கம்பன் விழாவிலே பேசுகின்றவர்கள் இருக்கின்றார்களே, அது ஒரு பட்டமளிப்பு விழா போன்றது. ஆக ஒவ்வொரு கம்பன் கழகமும் ஒரு பல்கலைக்கழகம். அதிலே பேசுகின்றவர்கள் பட்டம் பெறுகின்றவர்கள், அவர்கள் கம்பத் திறனாளர்கள், அவர்களை கம்பத் திறனி என்று நாம் விழிக்க வேண்டும். கம்பன் திறனியாக விளங்குவது அத்தனை சுலபம் அல்ல. நல்ல தமிழும் நல்ல ஆன்மீக பற்றும் நடுநிலை நோக்கும் நேரான உள்ளமும் கோணல் பார்வையற்ற தன்மையும் இவைகள் அத்தனையும் மிகுதியாக யாருக்கு ஒருவர் இருக்கிறதோ அவருக்குத்தான் கம்பன் வசப்படுவான். கம்பனை வசப்படுத்துவது அத்தனை சுலபம் அல்ல. அதோ பார் நைனா, நான் போகிறேன் சைனா என்று சொல்லெடுக்க அல்ல கம்பன் பாடல்கள். கம்பனுடைய பாடல்கள் படிக்க படிக்க மலைப்பை தருபவை. இன்றைக்கு அந்த தமிழ் அப்படியே மாறி புதுக்கவிதை என்கின்ற வழியில மாடிப்படி ஏறுவது போல வார்த்தைகளை மடித்து போட்டால் ஒரு வசனம் கூட கவிதை என்கின்ற நிலைக்கு இன்றைக்கு வந்திருக்கிறது தமிழ். ஆனால் இவைகளெல்லாம் கால வெள்ளம் கொண்டு போய்விடும், யாரும் நினைக்க போவதில்லை. ஆனால் கம்பன் தமிழை பாருங்கள், ஏந்தி பிடித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல கம்பன் பாடின சரஸ்வதி அந்தாதி, நான் முதலிலே அதை தொட்டுத்தான் எங்கேயுமே என்னுடைய உரையை தொடங்குவேன். ஆய கலைகள் 64 ஏய உணர்விக்கும் என் நம்மை என்று அவன் தொடங்குகிறான். அந்த கலைமகளும் அவனுக்கு 64 கலைகளையும் தந்திருந்தாள். ஆனாலும் கம்பனை நாம் வெறும் கவிஞனாக மட்டும்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 64 கலைகள் என்ன அப்படிங்கிறதே ரொம்ப பேருக்கு தெரியாது. இந்த மேடையில நான் அந்த 64 கலைகளை பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏன்னா கலைமகளை துதிக்கின்றவர்களுக்கு அந்த 64 கிடைக்கிறதோ இல்லையோ, அதில் சில 4வது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும், கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற விருப்பம். அடுத்து அந்த 64 கலைகள் இந்த நிகழ்ச்சியிலே பதிவு செய்யப்படுவதன் மூலம் ஒலிநாடாக்களிலே அது காலத்திற்கும் இருக்கும்.
வருங்கால சன்னதி இந்த 64 எது என்பதை தெரிந்து கொள்ளும் என்பதற்காக இந்த அவையிலே நான் அந்த 64 கலைகள் எவை என்பதை நான் சற்று சொல்லுகிறேன். முதற்கலையாக எழுத்தாற்றலை சொல்லுகிறான். அடுத்து அதில் இலக்கணம் அறிவது, 3வது எண் பயிற்சி, 4வது வேதம், 5வது புராணம், 6வது வியாகரணம், 7வது நீதி சாஸ்திரம், 8வது ஜோதிடம், 9 தர்மசாஸ்திரம், 10 யோகம், 11 மந்திரம், 12 சகுனம், 13 சிற்பம், 14 வைத்தியம், 15 உருவ சாஸ்திரம், 16 இதிகாசம் அறிவது, 17 காவியம் புனைவது, 18 அலங்காரம் செய்வது, 19 மதுர பாடனம், 20 நாடகம் எழுதுவது, 21 நிருத்தம், 22 சத்த பிரம்மம், 23 வீணை, 24 வேணு, 25 மிருதங்கம், 26 தாளம், 27 வில்லாச்சல், 28 கனக பரீட்சை, 29 தேர் பயிற்சி, 30 யானை ஏற்றம், 31 குதிரை ஏற்றம், 32 மணித்தோட்டம், 33 மண்ணியல் எனப்படுகிற பூப்பரீட்சை, 34 போர் பயிற்சி, 35 மல்யுத்தம், 36 ஆக்கர்ஷணம், 37 உச்சாடனம், 38 வித்வேஷணம், 39 மதன சாஸ்திரம், 40 மோகனம், 41 வசீகரணம், 42 ரசவாதம், 43 காந்தர்வ விவாதம், 44 பைபீலவாதம் பிறமொழி கற்றல், 45 நாடி பயிற்சி, 46 மகிழுருத்தம், 47 காருடம், 48 நட்டம், 49 மறைந்திருப்பதை பறிப்பது, 50 வான் புகுவது, 51 வானில் மிதப்பது, 52 கூடுவிட்டு கூடுபாய்வது, 53 தன் உரு காத்துக் கொள்வது, 54 மாயம் புரிவது, 55 அதிலேயே பெருமாயம் புரிவது, 56 அக்னி ஸ்தம்பம் அதாவது அக்னியை கட்டுப்படுத்துவது, 57 ஜலஸ்தம்பம், 58 வாயு ஸ்தம்பம், 59 திட்டு ஸ்தம்பம் அதாவது கண்கட்டு, 60 வாக்கு ஸ்தம்பம், 61 விந்துக்கட்டு, 62 புதையற்கட்டு, 63 வாட்கட்டு, 64 சூனியம். இவ்வளவு நீளமா நான் இந்த இடத்துல இதை வாசிக்கணுமா, இதில் எத்தனை உங்கள் மனதில் பதிந்திருக்கும் என்கின்ற கேள்வி எல்லாம் எனக்கு உண்டு. இருந்தாலும் இதோ இந்த கேமராக்கள் இங்கே படம் பிடித்துக் கொண்டிருக்கிறதே, அதிலே போய் இந்த 64 உட்காரும். நாளைக்கு யாராவது தேவை என்றால் நீங்கள் இங்கே மெகா டிவி இதை பதிவு செய்து கொண்டிருப்பதை நான் காண்கிறேன். நிச்சயமாக அவர்கள் பலமுறை ஒளிபரப்புவார்கள். தமிழுக்கு அவர்கள் மறைமுகமாக இப்படி ஒரு பெரிய சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில இந்த 64 என்றால் என்ன என்று வருங்கால சந்ததிக்கு சொல்ல வேண்டிய ஒரு நிலையில இந்த ஒளி ஊடகத்தின் முன்னாலே நான் இன்று இவ்வளவு பேசியிருக்கிறேன். இல்லை என்று சொன்னால் 64 கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் தாண்டி போயிருப்பேன். ஆக கலைமகளை பக்தியோடு வழிபடுபவர்களுக்கு இந்த 64 உறுதி செய்யப்படுகிறது. கம்பர் இதை வழிமொழிகிறான். அதனாலதான் அவன் சரஸ்வதி அந்தாதி பாடினான். அவன் சரஸ்வதி அந்தாதி பாடின இடம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியமான இடம். இந்த இடத்துல இன்னொரு கருத்தை நான் சொல்ல வேணும். கம்பர் குறித்து சிந்திக்கும் பொழுது அவனுடைய காலம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய காஞ்சி மகா பெரியவர் அவர்கள் ரொம்ப திட்பமாக கம்பனுடைய காலம் 11ஆம் நூற்றாண்டிற்கும் 12ஆம் நூற்றாண்டிற்கும் இடைப்பட்ட காலம் அப்படிங்கிறத உறுதி செய்கிறார். தமிழ் தாத்தா ஊவேசா அவர்கள் நம்முடைய மகா பெரியவர் அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பெரியவரிடம் ஒரு வழக்கம், யார் எப்படிப்பட்டவரோ அவர்களுக்கு ஏற்ப அவர்களிடம் பேசுவார். ஒரு விஞ்ஞானி வந்தால் அவரிடம் விஞ்ஞானம் பேசுவார். ஒரு கணித பேராசிரியர் வந்தால் அவரிடம் கணிதம் பற்றி பேசுவார். அந்த வகையில ஊவேசா தமிழ் தாத்தா அவரிடம் உங்களுடைய தேடல்கள் எப்படி இருக்கிறது என்று அவர் பேசும் பொழுது தாத்தா அவர்கள் சொல்லுகிறார், பல ஆய்வுகள் பல நூல்கள் வழக்கம் போல செய்து கொண்டிருக்கிறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு பல ஐயப்பாடுகளை சொல்லி கொண்டு வருகிறார். அதில் ஒரே ஐயப்பாடு என்னன்னா, கம்பன் சோழ நாட்டை சேர்ந்தவன், சோழனாலே ஆதரிக்கப்பட்டவன். ஆனால் சோழ நாட்டிலே அவன் பிறந்தான் என்பதற்குண்டான எந்த திட்பமான ஆதாரமும் எனக்கு கிடைக்கல. பேரெழுந்தூரிலே அவன் வாழ்ந்தான். நாட்டரசன் கோட்டையிலே அவனுடைய அந்திமம் நிகழ்ந்தது. ஆனால் அவன் பிறந்தது வளர்ந்தது அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு கேள்வி, சந்தேகம் இருக்கிறது. அடுத்து சோழ நாட்டை சேர்ந்தவனுக்கு கம்பன் என்கின்ற பெயர் எப்படி வர முடியும்? ஏனென்றால் கம்பன் என்கின்ற பெயர் காஞ்சியில் வாழ்கின்றவர்களுக்கு உரியது. அங்கேதான் ஏகம்பனாக அந்த இறைவன் குடிகொண்டிருக்கிறான். அதனாலே அவன் பெயராகிய கம்பனை, ஏகம்பனை பெயராக சூட்டுவது அந்த ஊராருக்கு வழக்கம். அடுத்தது அது கம்பநாடு. அந்த ஊருக்கு கம்பநாடு என்று பெயர் உண்டு. அங்கே கம்பநதி பாய்கிறது. அதனால எப்படி பார்த்தாலும் எனக்கு காஞ்சிபுரமாகத்தான் கம்பனுடைய பிறப்பிடம் இருக்க வேண்டும். காஞ்சியிலே இருந்து அவன் சோழ நாட்டிற்கு சென்றிருக்க வேண்டும். இப்பொழுது நம்ம ஊருக்கு டெல்லியிலிருந்து ஒரு வருகிறார் என்று சொன்னால் அவர் பெரிய தெரியாத நிலையில டெல்லிக்காரர் என்று நாம் சொல்லுவது போல அவர் காஞ்சி கம்பநாட்டிலே இருந்து வந்தவர் அப்படிங்கிற முறையிலே அவரை கம்பநாடன் என்று அழைத்திருக்க வேண்டும் அப்படின்னு ஊவேசா சொல்லும் பொழுது அதற்கு நிறைய ஆதாரம் இருக்கிறது அப்படின்னு பெரியவர் சொல்லி, காஞ்சி மடத்திலே இருக்கக்கூடிய ஒரு செப்பேடு, தாமிர செப்பேடு, அந்த செப்பேட்டை எடுத்துக்கொண்டு வந்து காண்பிக்கிறார். அது அம்பிகாபுரம் என்கின்ற ஒரு கிராமம் காஞ்சிபுரத்திற்கு 3 மைல் தொலைவிலே இருக்கிறது. அந்த கிராமத்தை அந்த காலத்தில் வாழ்ந்த ராஜா, அவனுடைய பெயர் விஜயகண்ட கோபாலன். அந்த விஜயகண்ட கோபாலன் காஞ்சி மடத்திற்கு அம்பி என்கிற அந்த கிராமத்தை தானமாக தந்திருக்கிறான். அந்த அம்பி என்கிற கிராமத்திலே இருக்கிற கோவிலிலே வசிக்கின்ற, குடிபுகுந்திருக்கின்ற, கோவில் கொண்டிருக்கின்ற தெய்வத்திற்கு அம்பிகாபதீஸ்வரர் என்று பெயர். அந்த ஊரை சேர்ந்தவர்கள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைக்கு அம்பிகாபதி என்றுதான் பெயரிடுவார்கள். அந்த வகையிலே கம்பன் தன் மகனுக்கு அம்பிகாபதி என்கின்ற பெயரை சூட்டி இருக்கிறான் என்று சொன்னால், இவைகள் அவ்வளவும் 1111 என்ன இந்த செப்பேட்ல இருக்கு. இந்த காலகட்டத்திலே தான் நிகழ்ந்திருக்க வேண்டும். முன்பின் காலம் இருக்கலாம். மடத்திற்கு தானம் கொடுத்தது இந்த காலத்திலே. ஆகையினாலே உங்களுடைய கருத்து ஒத்து போகிறது. கம்பர் இந்த அம்பிகாபதீஸ்வரர் பெயரைத்தான் தன் பிள்ளைக்கு சூட்டி இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு இந்த இடத்திலே புதிதாக ஒரு கருத்தை சொல்லுகிறார். என்ன தெரியுமா? கம்பன் வைணவ பற்றாளன், ஷடகோபர் அந்தாதி எழுதியவன், ராமாயணம் முழங்கியவன், திருவரங்கத்திலே படாத பாடுபட்டு அரங்கேற்றம் செய்தவன். இப்படிப்பட்ட கம்பன் தன் பெயரையும் தன் மகன் பெயரையும் சைவ சார்புடைய ஈசனாக கொண்டிருக்கிறான். ஆக அந்த காலத்திலே சைவ வைணவ வேற்றுமையோ பேதமோ இருந்ததில்லை அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிகிறது அப்படிங்கிறார். இதை இந்த வேளையில இந்த அவையில நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இப்படி கம்பனை தொட்டு நாம் தெரிந்து கொள்வதற்கு பல புதிய சங்கதிகள் நிறைய இருக்கின்றன. இப்படிப்பட்ட கம்பர் வாழ்விலே எவ்வளவோ சம்பவங்கள், அவனுடைய பாடல்களை தொட்டு வியப்பது அப்படிங்கிறது ஒரு புறம், அதை இந்த மேடை நிறைய கண்டிருக்கிறது. கம்பனுடைய வாழ்க்கைக்குள் புகுந்து கம்பன் எப்படி வாழ்ந்தான், சோழனுக்கும் அவனுக்குமான தொடர்பு எப்படிப்பட்டது, சோழன் எப்படி அவனை ஆதரித்தான், சோழன் அவனை எப்படி தாங்கி பிடித்தான், அதே நேரத்தில் அவர்களுக்குள்ளே எப்படி ஊழல் ஏற்பட்டது, அது எப்படி மோதலாகியது, அதனால என்ன என்ன எல்லாம் ஏற்பட்டது அப்படிங்கிறத கிட்டத்தட்ட 150 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு புத்தகத்திலே வெகு அழகாக வினோத ரச மஞ்சரி அப்படிங்கிற ஒரு நூலிலே தகுந்த ஆதாரங்களோடு எழுதியிருக்கிறார்கள். அவைகளை படிக்கும் பொழுது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஏன்னா கம்பனுடைய வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை குறித்தும் அவனுடைய மற்ற சங்கதிகள் குறித்தும் பல கருத்துக்கள். என்னோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இசைக்கவி ரமணன் கூட சொன்னார், ஒரு கதையா 2 கதையா, ஏராளமான கதைகள். எதை எடுத்துக்கொள்வது, எதை ஏற்பது அப்படிங்கிறதுல சான்றோர் பெருமக்களிடம் ஒரு தயக்கம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி, அதனாலே அவனுடைய வாழ்க்கைக்குள்ளே புகுந்து பல சம்பவங்களை
நம்மவர்கள் பெரிதாக வியப்பதில்லை அப்படின்னார். ஆனால் இந்த அவையில எனக்கு இருக்கக்கூடிய அந்த குறுகிய காலத்தில நான் அந்த சம்பவம் ஒன்று ரெண்டை மட்டும் சொல்லுகிறேன். இதுல ஒரு சம்பவத்தை பெரும்பாலும் எல்லோரும் கேட்டிருக்க கூடும். குலோத்துங்க சோழனும் கம்பனும் தேரேறி கொண்டு தஞ்சை நகர வீதிகளிலே செல்லுகிறார்கள். அப்படி செல்லும் பொழுது சோழன் அரசன் தெருவிலே வந்து கொண்டிருப்பவர்கள் ஒதுங்கி நின்று அவனை பார்த்து பணிவோடு குனிந்து வணக்கம் செய்கிறார்கள். அதை பார்த்து குலோத்துங்க சோழனுக்கு மிகப்பெரிய பெருமை. கம்பரே, பார்த்தீரா என் கீர்த்தியை என்று கம்பரை பார்த்து கேட்கிறான். அப்படி கேட்ட மாத்திரத்திலே கூடுதலாக அத்தோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. அவன் அந்த இடத்திலே சற்று கர்வப்பட்டு பேசுகிறான். நீர் 1000 பாடல்கள் பாடியும் அடையாத புகழை, நீர் 1000 பாடல்கள் பாடியும் அடையாத புகழை மக்கள் எனக்கு அளித்து விட்டது. இந்த மக்கள் உம்மை வணங்க நீர் என் அருகிருப்பதே காரணம் அப்படின்னு சொல்றான். பேச்சில் அகங்காரம். இதை பார்க்கும் பொழுது பாரதத்திலே தர்மனுக்கு இது போல் வந்த ஒரு அகங்காரம். தர்மன் போரிலே ஜெயித்தது ராஜசூய யாகம் நடத்தி அந்த யாகத்தின் பயனாக மக்களுக்கு விருந்தளிக்கிறான். விருந்துனா சாதாரண விருந்தல்ல, கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் அந்த விருந்திலே சாப்பிடுகிறார்கள். அதை அப்படியே நின்று பார்க்கிறான். அப்பொழுது பண்ணன் பக்கத்தில் இருக்கான். அப்ப தர்மன் தன்னையும் அறியாமல் சொல்லுகிறான், யாரு? உலகுக்கெல்லாம் சோறு போடும் கண்ணனை பக்கத்திலே வைத்துக் கொண்டு, கண்ணா பார்த்தாயா, அநேகமாக இந்த உலகத்திலேயே ஒரே நேரத்தில் மிக அதிகம் பேருக்கு அன்னமிட்டவன் நானாகத்தான் இருப்பேன் அப்படிங்கிறான். அது உண்மையாக இருந்தாலும் நான் என்கின்ற பதத்தை பயன்படுத்தி ஒருவன் பேசக்கூடாது. அதிலும் தர்மன் பேசவே கூடாது. ஏன்னா தன்னுடைய செயல்களாலே தான் தர்மன் பெயர் பெற்றான். அவனுக்கு யுதிஷ்டிரன் அப்படிங்கிறது தான் வச்ச பேர். தர்மன் என்பது ஒட்டி கொண்ட காரண பெயர். அப்படிப்பட்ட தர்மனுக்குள்ள அகங்காரம் இப்படி கூட்ட வடிவத்திலே நுழைவதை பார்க்கிறான். அந்த இடத்திலேயே பாடம் கற்பிக்க விரும்புகிறான். அப்பொழுது ஒரு கீரிப்பிள்ளை உள்ளே வருகிறது. அதனுடைய ஒரு பகுதி முழுக்க தங்கமாக இருக்கிறது. அதன் முடி அது அங்க இருக்கக்கூடிய எச்சில் இலையிலே புரளுகிறது. புரண்டு விட்டு அது பேசுகிறது. இந்த பதார்த்தங்கள், இந்த விருந்து, இதுல பெரிதாக தர்மம் இல்லை போலும். குருட்சேத்திரத்து பிராமணன் வீட்டு தர்மத்திற்கு இணை இல்லை அப்படின்னு சொல்லுகிறது. அது கம்பன் காதிலே, தர்மன் காதிலே விழுகிறது. உடனே தர்மன் திகைத்து போய் கீரி பேசுவது அதிசயம். அது பாதி தங்க முடியோடு இருப்பது அதை விட அதிசயம். அதை விட அதிசயம் அது சொன்ன கருத்து. உடனே கூப்பிட்டு அப்படி என்னன்னு கேட்கும் பொழுது அந்த கீரி சொல்லுகிறது, குருட்சேத்திரத்திலே ஒரு பிராமணன் அவன் சாப்பிடுவதற்காக ஒரு கைப்பிடி மாவு வைத்திருந்தான். அதை அவன் சாப்பிட போகும்போது ஒரு பசிக்கிறது என்று ஒருவன் கேட்ட உடனே அவனுக்கு கொடுத்துட்டான். அப்படி கொடுக்கும் பொழுது சிந்தின அந்த மாவு இருக்கிறது, அதன் மேல் தெரியாமல் என் மேனி பட்டு, அதனாலே அந்த பட்ட பாகம் மட்டும் தங்கமாகிவிட்டது. பாதி தங்கமும் பாதி கருப்புமாய் நான் தெரிந்தால் என்னை யார் பார்ப்பார்கள்? மீதி பாகம் என்ன செய்ய அப்படின்னும் பொழுது, இதே போல் தர்மத்தோடு யார் லவம் செய்கிறார்களோ, யார் தானம் செய்கிறார்களோ அங்கே போ, அதிலே போய் புரளு, உனக்கும் ஆகிவிடும் என்று தர்மதேவதை சொன்னாள். நான் உடனே தர்மனே செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்தேன். ஆனால் தர்மன் செய்த இந்த அன்னதானம் இருக்கிறதே, இதுல அத்தனை மகிமை இல்லை என்பது இங்கே விழுந்து புரண்டதிலே தெரிந்து விட்டது. ஏன் என்று சொன்னால், நான் செய்கிறேன் என்கின்ற எண்ணம் இருந்தால்தான் அது தர்மமாகாது. நான் எதையுமே செய்யவில்லை என்கின்ற ஒரு மேலான நோக்கு ஒருவருக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த கீரிப்பிள்ளை சொல்ல, அதை கேட்டு தர்மன் வியந்து கண்ணனை பார்க்க, எப்படி தர்மனுக்கு அங்கே அகங்காரம் வந்ததோ அதுபோல இங்கே சோழனுக்கு அகங்காரம். அப்படி வந்துவிட்ட நிலையில கம்பர் சொல்றார், அரசே, நீங்கள் அடிக்கடி ஒன்றை சொல்லியிருக்கிறீர்கள், கம்பர்பிரானே உங்கள் பாடல்களுக்கு நான் அடிமை என்று. அந்த வகையிலே பார்த்தால் இந்த நாட்டு மக்கள் உங்களுக்கு அடிமை, இந்த நாடும் உங்களுக்கு அடிமை, என் பாட்டுக்கு நீங்கள் அடிமை என்கின்ற வகையில நீங்கள், இந்த நாடு, இந்த மக்கள் எல்லோரும் எனக்கு அடிமை அப்படின்னு அவர் சொல்ல, கம்பனால அதாவது சோழனால அதை மறுக்க முடியல. ஏன்னா அரசவையிலேயே பலர் முன்னிலையிலேயே உங்கள் பாட்டிற்கு நான் அடிமை அப்படின்னு சோழன் சொல்லியிருக்கான். ஆனா அதை ஏத்துக்க முடியல. யாருக்கு யார் அடிமை? இந்த ஆளை நான் ஆதரிக்கிறேன், நான் தான் சன்மானம் கொடுக்கிறேன், நான் தான் போற்றி வளர்க்கிறேன், இவருக்கு நான் எப்படி அடிமையாக முடியும் அப்படின்னு அகங்காரம் துளிர்க்கிறது. அதனுடைய விளைவு சாப்பிட மறுக்கிறான், தூங்க மறுக்கிறான், தவிக்கிறான். சோழ பேரரசி கேட்கிறாள், என்ன ஆயிற்று உங்களுக்கு? பதில் சொல்லல. மந்திரிகள் பார்க்கிறார்கள்,
என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த அவையில தாசி பொன்னி என்று ஒருத்தி இருந்தாள். அவகிட்ட போய் நீ ஆடி பாடி மகிழ்வித்து என்ன காரணம்னு கண்டுபிடி அப்படின்னு சொல்லவும், அதே போல அவ வர்ற, ஆடி பாடி மயக்கி ஆசுவாசப்படுத்தி என்ன காரணம் மகாராஜா அப்படின்னும் பொழுது, சோழன் நீ என்னை மகாராஜா என்கிறாய், ஆனால் அந்த கம்பன் என்னை அடிமை என்று கூறிவிட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது அவளுக்கு புரிகிறது. நடந்ததை முழுதும் தெரிந்து கொள்ளுகிறாள். அப்படி தெரிந்து கொண்ட நிலையில அவள் ஒன்றை சொல்லுகிறாள். இப்பொழுது என்ன, அந்த கம்பன் அப்படி சொல்லிவிட்டது உங்களுக்கு பிடிக்கவில்லை அப்படித்தானே? அந்த கம்பனை நான் எனக்கு அடிமையாக்கி உங்கள் முன்னாலே கொண்டு வந்து நிறுத்துகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, உன்னால முடியுமா அப்படின்னு கேட்கிறார். முடியுமா என்று என்ன கேள்வி அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றா, எழுதி வாங்கி கையெழுத்தே போட்டு கொண்டு வந்து தருகிறேன். என்னுடைய அழகை பற்றி, என்னுடைய ஆட்டத்தை பற்றி, என்னுடைய பாட்டை பற்றி உங்களுக்கு நீங்களே மயங்கி விட்டீர்கள், அவர் எம்மாத்திரம் அப்படிங்கிறார். அதே போல எழுதியும் வாங்கி கொண்டு வருகிறாள். அப்படி அவள் எழுதி வாங்கி கொண்டு வந்த அந்த பாடல் வரி இருக்கிறது அல்லவா, அந்த எலி அந்த ஓலையில என்ன இருக்கு தெரியுமா? இந்த தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமை அப்படின்னு எழுதி கீழே கையெழுத்து போட்டிருக்கிறது. இத பார்த்த நிலையில ராஜாவுக்கு ஒரே ஆனந்தம். உடனே கம்பன் வசப்பட்டு விட்டான், மாட்டிக்கொண்டான் என்று கம்பனை அழைத்து, பெரிய எனக்கு உங்களுக்கு நான் அடிமை என்றீர்களே, நீங்கள் போய் ஒரு தாசிக்கு அடிமையாகி விட்டீர்களே என்று சொன்ன பொழுது கம்பர் கொஞ்சம் கூட அயரல. அவள் அப்படியே பார்த்து விட்டு சொன்னார், இப்பொழுதும் சொல்லுகிறேன், தாசி பொன்னிக்கு நான் மட்டுமல்ல, நீங்கள் மட்டுமல்ல, இந்த நாடு மட்டுமல்ல, உலகமே அடிமை அப்படிங்கிறார். உடனே அதிர்ச்சியோடு பார்க்கும்பொழுது அவர் சொல்றார், நான் எழுதி தந்தது 6 பத வாக்கியம். அதை எப்படி படிக்கணும்னா, அந்த வாக்கியத்தில் முதற் பதம் தா, இதில் இறுதி யகர ஒற்று தொகுத்தல் விகாரம், இலக்கணத்துக்குள்ள போறார். இரண்டாவது சி, இது குறுக்கல் விகாரம். மூன்றாவது பொன்னி, இது விகுதி. நான்காவது கு, தாசி கு, இது கு. ஐந்தாவது கம்பன், ஆறாவது அடிமை. ஆக நேர்மையாக பார்க்கும் பொழுது தாசி பொன்னிக்கு கம்பன் அடிமை என்பது 4 சொல்களால், ஆனால் உள்ளுக்குள்ளே அதிலே 6 பத வாக்கியம். அது அதற்கு உண்மையான பொருள் என்ன தெரியுமா? இலக்கண சிறப்புப்படி எந்த புலவனை வேண்டுமானாலும் அழைத்துக் கொண்டு வந்து கேளுங்கள். தா அப்படிங்கிறதுக்கு பின்ன யா ஒளிந்து கொண்டு இருக்கிறது, அதை சேர்த்தால் தாயாகிய அப்படின்னு வருகிறது. அடுத்து பொன்னி என்கின்ற பெயர் லட்சுமிக்கும் பொருந்தும், மகாலட்சுமிக்கு. ஆக அந்த வகையில தாயாகிய அந்த மகாலட்சுமிக்கு இந்த கம்பன் அடிமை அப்படின்னு தான் நான் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்தேன். எனக்கு இந்த தாசியை பற்றி தெரியாதா? இவள் கவிழ்க்க நினைப்பது எனக்கு தெரியாதா? அல்லது நான் தான் கவிழ்ந்து போவேனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறார். இதுக்கு மேல கம்பனை சோழனால தாங்க முடியல. அவன் பார்த்தான், நீங்கள் அழகாக சமாளிக்கிறீர்கள், எனக்கு இலக்கணம் தெரியாது அப்படிங்கிறத வைத்து நீங்கள் என்னோடு இப்படி எல்லாம் தர்க்கம் செய்கிறீர்கள். என்னால் ஆதரிக்கப்பட்டவர் நீங்கள். தயவு செய்து நான் உங்கள் அடிமை என்று சொன்னதை, புகழ்ச்சிக்காக சொன்னதை நீங்கள் ஒரு அழுத்த கருத்தாகவே பிடித்துக் கொண்டு விட்டீர்கள். நான் அதை இப்பொழுது வாபஸ் வாங்கிக் கொள்ளுகிறேன் அப்படின்னார். உடனே கம்பன் சொன்னான், இப்போ நான் என்ன செய்யணுங்கிறீங்க அப்படின்னா, இல்லை உண்மையா நீர் நான் ஆதரித்தேன், ஆதரித்த என்னையே அடிமை என்கின்ற நீர் நாளைக்கு என்னை இன்னும் என்ன சொல்ல மாட்டீர். ஆகையினால நான் கொடுத்த அத்தனை பரிசு பொருட்களையும் கொடுத்து விட்டு இந்த நாட்டை விட்டு போய்விடுங்கள் அப்படிங்கிறார். கம்பர் கொஞ்சம் கூட அசரல, அத்தனையும் திருப்பி ஒப்படைத்து விட்டு போகிறார். அப்படி போகும் பொழுது அவர் அற்புதமாக ஒரு பாடலை பாடிவிட்டு போகிறார். அந்த பாடல் இன்றைக்கும் தமிழ் கூறும் நல்லுலகத்திலே பெரிதும் சிந்திக்கப்படுகிற பாடல். காதம் 24 உடைய காசினியை ஓத கடல் கொண்டொழித்ததோ, மேதினியில் சோழ நாடாளும் கொற்றவா, நீ முனிந்தால் இல்லையோ எங்கட்கு இடம், அன்றையிலு ஞாலம் அகன்றதென்றோ, அல்லவென்று நீ குன்றெடுத்து திருத்தி கொண்டாயோ அப்படின்னு கேட்டுட்டு, மன்னவனும் நீயோ வளநாடும் உனதோ, உன்னை அறிந்தோ தமிழை ஓதினேன், என்னை விரைந்தேற்றுக் கொள்ளாத வேந்தன் உண்டோ
உண்டோ குரங்கு ஏற்று கொள்ளாத கொம்பு. எந்த மரக்கொம்பாவது குரங்க என் மேல ஏறாதுன்னு சொல்லுமா? அதே போல என் போன்ற கவிஞர்களை ஏற்றுக்கொள்ளாத ராஜாக்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? நீ மட்டும் தானா? என்னை ஏற்றுக்கொள்வதற்கு எத்தனையோ அரசர்கள் இருக்கிறார்கள். ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக்கொள், கம்பன் என்று சொல்லிக் கொண்டே நான் செல்ல வேண்டாம். எனக்கு எல்லா அங்கீகாரமும் அந்த கலைமகளால் கிடைக்கும். அவள் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறாள். அவளுடைய அருள் எனக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது. நான் கஷ்டப்பட்டாலும் அதிலே ஒரு மிகப்பெரிய சுகத்தையும் அதில் ஒரு பெரிய காரணத்தையும் அவள் வைத்திருக்கிறாள். ஒரு கவிஞனுக்கு வலிதான் வலிமை. அவர் சொல்றார், வலியிலே இருந்து பிறப்பதுதான் எல்லாமே. நாங்கள் உண்மையாக வலியை பாடலிலே உங்களுக்கு எப்படி உணர்த்த முடியும் அப்படின்னு கேட்டுட்டு அங்கிருந்து போய் சேரன் கிட்ட சேர்றார். இந்த சேரன் கிட்ட சேர்றது அப்படிங்கிறதுக்கு முன்னே கம்பர் பல பேரை சந்திக்கிறார், பல அதிசயங்கள் நிகழ்த்துகிறார். நேரம் கருதி நான் அப்படியே ஒரே ஜம்ப். எப்படி சுந்தரகாண்டத்துல ஹனுமன் கடலை ஒரு மாத்திரத்தில் தாண்டினானோ அது போல நான் இங்க தாண்டேன். இப்ப சோழன் கிட்ட போய் அவர் எப்படி செட்டில் ஆகிறார் தெரியுமா? அடப்பக்காரனாக போய் சேருகிறார். அடப்பக்காரன் என்று சொன்னால் கையிலே வெற்றிலை பெட்டியை தலையிலே வைத்துக் கொண்டு எஜமானன் கேட்கும் போதெல்லாம் தாம்பூலம் அடித்து தருபவன். வாயை அடக்குவதற்கு அவன் பயன்படுகின்ற காரணத்தினாலே அவனுக்கு அடப்பக்காரன் என்று பெயர். அவனுக்கு தெரியும் எஜமானனுக்கு எப்பெல்லாம் வாய் நமக்கும் அப்பொழுது தருணம் பார்த்து அழகாக மடித்து தருவான். ஆக அந்த ஒரு பணியிலே போய் கம்பர் தன்னை சேர்த்துக் கொள்கிறார். தான் கம்பன் என்று காட்டிக்கவே இல்லை. எப்பொழுதும் சேரனுடைய பக்கத்திலேயே நிற்கலாம். கம்பர் எப்படி தன்னை தாழ்த்தி கொள்கிறார் என்று பாருங்கள். தருணத்திற்கு காத்திருக்கிறார். அவருடைய பாடலை, அவர் எழுதின பாடலை சேரனிடம் கொண்டு வந்து ஒருவர் படித்து காண்பிக்கிறார். இதற்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்கும் பொழுது தப்பு தப்பாக பொருள் சொல்லுகிறார். உடனே அடப்பக்காரன் சிரித்து விட்டார். நீ என்ன சிரிக்கிற, உனக்கு தெரிஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லும் பொழுது எழுதிய கம்பருக்கு நான் தான் எழுதினேன்னு எப்படி சொல்றது? ஆகையினால நான் கம்பருக்கும் அடப்பக்காரனாக இருந்திருக்கிறேன். ஆகையினால அவர் இதற்கு பொருள் சொன்னது எனக்கு தெரியும் என்று சொல்லி அந்த பாட்டுக்கு பொருள் சொல்ல சேரன் வியந்தான். கிட்டத்தட்ட உண்மையே நான் ஒரு கம்பன் போல் பார்க்கிறேன் அப்படின்னா மனசுக்குள்ளே சொல்லிக் கொண்டார், கம்பன் தானடா நான். பல காரணங்களாலே இங்கே உன் முன்னாலே இப்படி நின்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதற்கு பிறகு நெருக்கம் ரொம்ப அதிகமாகிவிட்டது. எப்பவுமே அரசவை அரண்மனை சிரேகம் ரொம்ப ஆபத்தானது. அது நீங்க எப்படி இருக்கணும்னாக்கா, எப்படி அகலாது அணுகாது குளிர்காயணும்னு சொல்லுவார்கள் இல்லையா, அந்த மாதிரி மேல்மட்டத்து மக்களோடு நமக்கு தொடர்பு இருக்கணும். நீங்க ரொம்ப நெருங்கினா பொசிக்கிடுவீங்க, விலகினால் தவித்து போவீர்கள். கம்பனும் இங்கே அப்படித்தான் இருக்கிறான். இருந்தாலும் அங்கு இருக்கக்கூடிய மந்திரிகள் மற்றும் உள்ள புலவர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒரு அடப்பக்காரனுக்கு இத்தனை மதிப்பா, விட்டால் இவன் பேச்சை தவிர வேறு எதையுமே சேரன் கேட்க மாட்டான் போல இருக்கிறதே. போல போக்க பார்த்தா இவர் தான் கம்பன் டிக்ளேரே பண்ணிடுவார் போல் இருக்கு. சோழ நாட்டை விட்டு போன கம்பன் எங்க இருக்கிறான் என்றே தெரியவில்லை அப்படின்னு அவர்கள் பேசி ஒரு சதி செய்கிறார்கள். சேரனுக்கு தினந்தோறும் ஒரு நாவிதன் சவரம் செய்து விட்டு போவான். அந்த நாவிதனை கூப்பிட்டு, சிறு வயதில உன்னுடைய அண்ணன் வீட்டை விட்டு போய்விட்டான் அல்லவா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு உடனே அந்த அண்ணன் வேறு யாரும் அல்ல, இந்த அடப்பக்காரன் தான். அந்த அடையாளங்கள் எல்லாம் இவனுக்கு இருக்கிறது. மன்னர் அருகிலே நிற்கும் பொழுது நீ அவனை பார்த்து விட்டு, அண்ணா இப்பொழுதுதான் உன்னை எனக்கு அடையாளம் தெரிகிறது என்று சொல்லி கட்டி பிடித்துக்கொள். உடனேயே மன்னனுக்கு ஒரு லஜ்ஜை தட்டும். அவர் ஒரு சற்று தூரத்திலே வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு விலகுவார். அடுத்து இவ்வளவு நாளாக நீ ஏன் ஒரு நாவிதன் என்று சொல்லவில்லை என்று கோபிப்பார். அப்படின்னு சொல்லி ஒரு கலகமூட்ட பார்க்கிறார்கள். அவனும் அதே போல வந்தவன் அப்படியே கட்டி கொண்டான். அண்ணே என்னண்ணே இப்படி சின்ன வயசுலேயே எங்களை எல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்களே என்று சொல்ல கம்பர் அசரல. இங்கேயும் ஒரு சதி வேலை. அதை நான் சந்திக்கும் பொழுது கலைமகள் துணை இருப்பாள் அப்படிங்கிற ஒரு உணர்வோடு அவர் இந்த இடத்துல, தம்பி இப்பொழுதாவது என்னை உனக்கு தெரிந்ததே என்று அந்த உறவை ஒப்புக்கொள்ளுகிறார். ஒப்புக்கொண்டது மட்டுமல்ல, அவனோடு சேர்ந்து வீட்டுக்கு செல்லுகிறார். அவனுடைய மனைவியிடம் சோறு பெருமாற சொல்லி சாப்பிடுகிறார். அது மட்டுமல்ல, ரொம்ப நாள் ஆச்சுப்பா எப்படி சிறைப்பது என்று மறந்து போய்விட்டது
எனக்கு திரும்ப கற்றுக்கொடு என்று கற்றுக்கொள்ளுகிறார். அது மட்டுமல்ல, அண்ணன் தம்பி 2 பேருக்குமே எல்லாவற்றிலும் சரிபாதி உரிமை உண்டல்லவா, ஆகையினால ஒரு நாள் நீ மன்னனுக்கு செல், இன்னொரு நாள் நான் செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வருகிறார். என்னடா எப்படி துரத்தினாலும் இந்த ஆள் சேரனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறானே அப்படின்னு எல்லோரும் பார்க்க வெகு அழகாக சவரம் செய்து அவருடைய மனதை கவருகிறார். இந்த நேரத்திலே சேரன் அவரை பார்த்து கேட்கிறான், நான் உன்னை நீ வராதேன்னு சொல்லும் போது வந்திருக்கியே அப்படின்னும் பொழுது சற்று கலக்கம் அடைகிறார். என்ன செய்தால் இந்த சேரனுக்கு நான் நெருக்கமாவேன் அப்படின்னு சொல்லிட்டு கலைமகளிடம் வேண்டும் பொழுது ஒரு கார் சிலம்பு கம்பர் முன்னாலே வந்து விழுகிறது. அது அற்புதமான பொற்சிலம்பு, ஒரு அசரீரி காதில் ஒலிக்கிறது. இதை வைத்துக் கொண்டு புத்தியோடு நீ யார் என்பதை அவனுக்கு உணர்த்து அப்படிங்கிறது. அவ்வளவுதான். அதை எடுத்துக்கொண்டு நேரா சேரன் கிட்ட போனார். அரசே, நான் திரும்ப வந்ததற்கு ஒரு காரணம் தான். இதோ என் கையில இருக்கிறது பொற்சிலம்பு. இந்த பொற்சிலம்பு உங்கள் பாட்டன்மார்களால் எங்கள் பாட்டன்மார்களுக்கு வழங்கப்பட்டது. இது 2, ஒன்று என்னிடம், இன்னொன்று என் தம்பியிடம். என்கிட்ட இருக்கிறத நான் வைத்துக் கொண்டு என்ன செய்ய போகிறேன்? என்னை இவ்வளவு ஆதரித்திருக்கின்ற உங்களிடம் தந்தால் இதை மகாராணி காலில் இருந்தால் இதற்கு அழகு அப்படின்னு சொல்லி கொடுக்க, உடனே தம்பியை அழைத்து இன்னொரு சிலம்பு, ஒற்றை சிலம்பை யார் போட்டுக் கொள்வார்கள் அப்படின்னு கேட்க, உங்ககிட்ட இன்னொரு சிலம்பு இருக்கணுமே, கொண்டு வா அப்படின்னு சொன்ன உடனே திருன்னு முழிக்கிறார் அந்த நாவிதர். முழித்து விட்டு பிறகு சொல்லுகிறார், இங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடிக்காதவர்கள், பொறாமை பிடித்தவர்கள் என்னை இப்படி தூண்டி விட்டு நான் இப்படி ஒரு தவத்தை நிகழ்த்தி விட்டேன். ஆனாலும் இவர்கள்தான் என்னை இழிவாக கருதினாலும் கம்பர்பிரான் இவர் என்னை இழிவாகவே கருதவில்லை அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்க, இந்த இடத்திலே சோழன் கோபித்துக் கொண்டு உன் தலையை துண்டிப்பேன் அப்படிங்கிறான். அப்ப இந்த இடத்துல ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்தை அந்த இடத்துல கம்பராக இல்லாமல் அந்த இடத்துல அவர் ஒரு அடப்பக்காரர், அதற்கு பிறகு நாவிதர் அப்படிங்கிற நிலையில இருந்து கொண்டு அவர் ஒரு கருத்தை சொல்லுகிறார். அரசே, இந்த இடத்துல எனக்கு ஒரு வேண்டுகோள் அப்படின்னு. உடனே என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றார், மாதா, பிதா, குரு, புரோகிதர், புராணிகர், வேத பிராமணர், தவம் செய்பவர், வித்வஜனர், விகட கவிகள், சுத்த வீரன், தானாபதி, தூதன், பிணியாளன், சுற்றத்தவர், வறியவர், குழந்தைகள், பாலர், அடைக்கலம் புகுந்தவர், போகமாதர் அப்படிங்கிற இந்த 18 பேர் இருக்கிறார்களே, இவர்கள் தவறு செய்து வருந்தினால் அவர்களை மன்னிப்பதுதான் ராஜதர்மம் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. அதாவது இந்த இடத்துல ஒரு அரிய கருத்தையும் பதிவு செய்கிறார். அப்படி பதிவு செய்த விதத்துல அந்த நாவிதனை மன்னிக்கிறார். கம்பர் சொல்றார், நீ என்னை அண்ணன் என்று அழைத்தாய், என்றைக்கும் நான் உனக்கு அண்ணன் தான், அதிலே உனக்கு எந்த ஐயப்பாடும் வேண்டாம். நீ அழகை உருவாக்கி தருபவன், நான் கவியழகன், நீ சிகை அழகன். ஆக அழகினாலே நாம் சம்பந்தப்படுகிறோம். ஆக நீயும் நானும் வேறு வேறு இல்லை அப்படின்னு சொல்லி அவனை கட்டி அணைத்துக் கொள்கிறார். அப்பொழுது இந்த இடத்துல சேரனுக்கு ஒரு சந்தேகம் வந்து கேட்கிறான். இந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்கலாமான்ற, இந்த பொற்சிலம்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப அவர் சொல்றார், இதை அணிந்திருந்த அந்த மாதுவை நீங்கள் பார்க்க வேண்டுமா அப்படின்னு அவர் கேட்கிறார். நிச்சயமாக பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்திலே அவர் பாடின பாடல் இருக்கிறதே, அதுதான் சரஸ்வதி அந்தாதி. ஆயகளில் 64 ஏழு உணர்விக்கும் என்னம்மை தூய உருப்பொழிங்கு போல் வாழ்வாள் அப்படின்னு பாடின பாடல் இருக்கிறது அல்லவா. அதை சொல்லிட்டு அவர் மேலும் ஸ்துதி செய்கிறார். தவள ஸ்வரூபி, தவள பத்மாசினி, தவள பூஷணி, புவன காரணி, புஸ்தக பாணி அப்படின்னு சிலிர்த்து போய் பாடி அவள் வேண்ட அந்த இடத்திலே கலைமகள் காட்சி தருகிறாள். கம்பருக்கு மட்டுமல்ல, அங்குள்ள சகலருக்கும். அப்பதான் அவர் சொல்றா, கம்பா தா என் சிலம்பை அப்படின்னு கேட்க, அப்பொழுதுதான் சேரனுக்கும் தெரிந்தது, இவ்வளவு நாள் இங்கே இத்தனை வேடங்கள் போட்டுக்கொண்டு தன் அருகிலே இருந்து துளியும் அகங்காரம் இல்லாமல் எல்லா வேலைகளையும் செய்தது கம்பர்.
கம்பர் எழுத்திலே மட்டும் அறத்தை வலியுறுத்தவில்லை, வாழ்க்கையிலேயும் அந்த அறத்தை பின்பற்றி வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது அந்த இடத்திலே சேரன் தெரிந்து கொண்டு கம்பர் காலில் விழுந்து வணங்க முன் வந்த போது கம்பர் தடுத்து அவனை ஆட்கொள்ளுகிறார். உங்களால் அல்லவா எனக்கு கலைமகளுடைய தரிசனம் வாய்த்தது அப்படின்னு சொல்லி இந்த இடத்திலே புலகாங்கிதப்படுகிறார். கம்பனுடைய வாழ்விலே இது முதல் பிரத்யட்சம். இரண்டாவது பிரத்யட்சமும் உண்டு. கலைமகளாலே கம்பர் தப்பி பிழைத்தது. ஆனாலும் நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போல 30 இருந்து 45 நிமிட கால அவகாசம், அதற்குள்ளே என்னுடைய உரையை முடித்துக் கொள்ளணும். என்ன அண்ணா, அவருடைய இசையை கேட்பதற்காகவும் நீங்கள் எல்லோரும் காத்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இங்க இருக்கக்கூடிய இந்த 7 கலசங்களை பார்க்கும் பொழுது சப்தலோகம் மண் வடிவத்திலே இங்கே இருப்பது போல் இருக்கிறது. அந்த சப்தலோகத்தின் முன்னாலே கம்பனுடைய அரங்கிலே ராமனை பற்றி சிந்திக்கின்ற இடத்திலே சிங்கப்பூரிலே வசித்துக் கொண்டிருக்கிற பொறியாளரான நம்மளுடைய கண்ணன் சேஷாத்திரி அவர்கள் எழுதின புத்தகம் வெளியாகி இருப்பது ஒரு அற்புதமான பொருத்தம். அவர் ரொம்ப ஆத்மார்த்தமாக எழுதினார். எழுதும் போதும் பேசும் பொழுதும் இது புத்தகமாகும், இது இப்படியெல்லாம் வெளிப்படும் அவர் நோக்கத்தோடெல்லாம் செய்யல. ஆனால் அவருக்கு அருள் இருந்தது. அதனாலே அது இன்று இதுவரை அவரை அழைத்து வந்திருக்கிறது. அந்த புத்தகத்தை பற்றி அண்ணா ரமணன் அவர்கள் ரொம்ப அற்புதமாக தனக்கு கிடைத்த அந்த குறுகிய நேரத்திலே பாராட்டியது மட்டுமல்ல, 2 இனிய பாடல்கள், இசையில்லாத ஒரு பாடல், அந்த பாடல்களுக்கு நீங்கள் மெய்மறந்ததை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நல்ல குரல் வளம். இது இளையராஜா காதுக்கு போய் அவரை அழைத்து அவரை ஒரு நிரந்தரமான பாடகராக ஆக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த வேளையில எனக்கு தோன்றியது. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற வாய்ப்பு திரு ராஜா அவர்களுக்கு வாய்க்குமானால் என் விருப்பம் இளையவேறும் என்று நான் கருதுகிறேன். ஏன்னா இது சான்றோர் மேடை, சான்றோர்களாகிய நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். ரொம்ப ஒரு நல்ல தொடக்கம், மங்கள நாளாக இந்த நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறது. அந்த வகையில இங்கே நினைப்பது நிறைவேறும். இங்கே அடுத்த ஆண்டு 50ல பெரிதாக ஒரு மணிமண்டபம் கட்டி எல்லா கழகங்களும் ஒன்றிணைந்து அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கள். அரசியல் சார்ந்த கழகங்கள் இணையுமோ இணையாதோ, அரசுக்கு நல்லதை சொல்லுகிற கம்பனுடைய அறக்கருத்து கொண்ட கழகங்கள் ஒன்றிணைந்தால் சாதிக்க முடியாதது நிச்சயமாக இல்லை. அவர்கள் நிச்சயமாக பெரும் சாதனை செய்வார்கள். புதுகை மண்ணின் தனிப்பெரும் திருவிழாவாக இந்த கம்பன் கழக விழா மலரும். எனக்கு ஒருவேளை பொன்விழா ஆண்டிலே வாய்ப்பு இருந்தால் கம்பன் கலைமகளின் 2ஆம் பாகம் அப்பொழுது தொடரும் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்ளுகிறேன்.